நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா, நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க இருந்து விஜய் கிட்ட சொல்றாங்க, இதோ பாருங்கப்பா, எப்போ பார்த்தாலும் அம்மாவை நீங்க சந்தேகப்படாதீங்க, அம்மா ரொம்ப நல்லவங்க, அம்மா மேல எந்த ஒரு தப்பும் இல்லை, இந்த புடவை எட்டு போய் தந்தது ராஜேஸ்வரி அத்ததான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது எப்படி உனக்கு தெரியும், தேவையில்லாம நீயே இதெல்லாம் ஒரு கற்பனையை சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே ஃபோன் பண்ணிடுறாங்க. யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சந்திரகாந்தா மேடத்துக்கு. சந்திரகாந்தா மேடம் எவ்வளோ பெரிய ஆஃபீஸர், அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ஒரே வாரம் எங்கள் அம்மாவை ரொம்பவே கஷ்டப்படுத்தின்னு இருக்காங்க, அம்மா செய்யாத பழிக்கு எங்கள் அம்மா மேலே பழி போகிறான்னு சொல்லி பெண்களுக்கு ஒரு கஷ்டம்னா அந்த இடத்துல நான் துள்ளி வந்து நிற்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரகாந்தா மேடம் அங்கே வந்துடுறாங்க. வந்து அப்படியே சும்மா செவில் மேலே ஒன்று விடுறாங்க. அந்த ஆசிரமத்துலேருந்து வராங்களா அவங்களுக்கு உடனே அவங்க தானே எல்லாம் உண்மையும் சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி ராஜேஸ்வரி மேடம் தான் எட்டுன்னு வந்து கொடுத்தாங்க. அவங்க கொடுத்துட்டு இதை வந்து கொடுக்க சொன்னது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா கரெக்டாக மல்லின்னு சொல்லிட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு 10,000 கொடுத்தாங்க. எனக்கும் வேறு வழி தெரியல, ஏன்னா நான் ஆசிரமத்துலேருந்து வரேன், எனக்கும் காசு தேவைப்படுது, அங்கே குழந்தைங்க இருக்காங்க, அவங்க நலனுக்காக ஒரு பொய் சொல்கிறது தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு தப்பாக தான் பட்டுச்சு. சரி இது சிம்பிளாக இருக்கேன்னு சொல்லிட்டு நானும் அவசரப்பட்டு சொல்லிட்டேன். ஆனால் இதில் ஒரு பொண்ணோட வாழ்க்கை அடைஞ்சுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதான் சரி ஓகே, இதுக்கு மேலேயாவது அடுத்தடுத்து நான் தப்பு பண்ணாமல் இருக்கேன், ஏன் மனசாட்சி படி நான் கரெக்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்கும் போது ஒரு பக்கம் நல்லா தான் இருக்குது. சரி அப்படியே ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தேன். நம்ம ராஜேஸ்வரி மூஞ்சில் பார்க்க முக்கில ஒரு பக்கம் அப்படியே உருன்னு ஒரு கோட்டை நின்றுக்கிறாங்க, வேறு வழி தெரியாமல் புடவை கையில் வச்சுன்னு மாட்டிக்கினார் ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டிக்கின்னு முழிச்சுன்னு இருக்காங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க, எப்படி இந்த பிரச்சனை வந்து தப்பிக்க போகிறாங்க, இதுக்கு மேலே இவங்களால பொய் சொல்ல முடியுமா, வேறு பிரச்சனைக்கு டைவெர்ட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு பார்த்தேன். கண்டிப்பாக முடியும். அடுத்த செகண்டே ஏன்டா அவன் பொண்டாட்டியை நான் எந்த அளவுக்கு ஒரு பக்கம் வச்சுன்னு இருக்கேன் தெரியுமா, அந்த கோபுரத்தில் அங்கங்க தூக்கி வச்சுன்னு இருக்கான். ஆனால் அவன் போயும் பச்சையா கேவலமா என்ன ஏன் அசிங்கப்படுத்துறதுக்கோசரம் நான் ஆசையாக கொடுத்த புடவையை தூக்கி இதில் போட்டாலே அவெல்லாம் எப்படி சொல்லு பார்க்கலாம். இந்த குடும்பத்தை மதிக்கிற லட்சணம் அங்கே தான் இருக்கு. அவளுக்கு என்னடா தெரியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் எது சொன்னாலும் நீங்கள் நம்ப மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சொல்கிறாங்க. எனக்கு என் அக்கா என் வெண்பா இவங்க தான் ஃபஸ்ட்டு, அவங்களுக்கு எதிராக யார் வந்தாலும் அவங்கள நான் உதறி தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன், மற்ற எந்த தேவலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை தெரிஞ்சுதான் அப்படியே ராஜேஸ்வரிக்கு ஒரே சந்தோஷம், ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசை ஊஞ்சலில் நாடும், அந்த மாதிரி சந்தோஷம்லாம் ஒரு பக்கம் துள்ளிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சந்தோஷம் இனிமேல் நீடிக்குமா நீடிக்காதா, இந்த பிரச்சனை இப்படியே போகுமான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஐயா அப்பா சாமியை உங்களை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், இந்த மரமண்டதை இத்தனை நாள் புரிஞ்சுக்காம தேவையில்லாமல் உங்கள் கூட இருந்தேன், நான் பட்டது எல்லாமே போதும், இதுக்கு மேலே நான் பொத்திக்கிட்டு இருக்கேன், உங்கள் வழியிலே நான் வரல, என்னை ஆளை விட்டுருங்க, இந்த வீட்டில் நான் ஒரு சர்வெண்ட் அவ்வளோதானே, நான் பார்த்துக்கிறேன் வேலையா அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக உள்ளே போயிடுறாங்க. விஜய்க்கு ஒரு மாதிரி அப்படியே கில்ட்டியாகிது, என்னடா இது இந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாலேன்னு சொல்லிட்டு. ஏன் நம்ம எப்போ பார்த்தாலும் மல்லியை நம்ப மாட்டேன்றோம், மல்லி இதில் உண்மையை சொன்னா கூட வாய்ப்பு இருக்குல்ல, அவன் உண்மையை சொல்லிக்க மாட்டான், நாம் ஏன் நம்பலை, இதில் ஏதோ ஒரு உள்கூத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இந்த பிரச்சனையை மேலும் மேலும் பேசலாமா இதோட விட்டுறலாமான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இந்த பிரச்சனை இதோட விட்டுறதா மேலே, ஏன்னா பேசினா இன்னும் வாய் சண்டை ஒரு பக்கம் கை சண்டையாக மாறும், எதுக்கு இந்த பிரச்சனை, சைலண்ட்டாக இருந்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக இருக்காங்க. ஆனால் இதை சைலண்ட்டாக நான் விடமாட்டேன்டா, எங்கள் அம்மாவை கஷ்டப்படுத்தின யாரும் நான் சைலண்ட்டாக விடமாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வீரப்புலி வேங்கப்புலி மாதிரி ஒருத்தர் வராங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா வேற யாரு, நம்ம வெண்பா குட்டி தான். வெண்பா குட்டி வந்ததும் செம்ம டென்ஷனில் அப்படியே சும்மா உலேக்கா ஒரே குத்து அப்படின்ற மாதிரி பேசின்னு இருக்காங்க. இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலைங்க. அந்த அளவுக்கு ஒரு பக்கம் நம்ம வெண்பா குட்டி கோவத்தில் இருக்காங்க. என் அம்மாவை கஷ்டப்படுத்திட்டாங்க, இவங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. முன்ன போன வீடியோவில் ஒரு கான்செப்ட் சொல்லியிருந்தேன், என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ரோஜா சீரியல் இருக்குது, விஜய்க்கு ரோஜா, ஆனால் அதில் நம்ம அணு ஒருத்தி வந்திருந்தோம். அடுத்தது அன்பேவாவில் கரெக்டாக நம்ம தலைவன் வருணுக்கு பூமிகா, ஆனால் அதுலேயும் ஒரு கெட்ட கேரக்டர் வந்தால். அடுத்த சீரியல் எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களானோ இந்த நாயகியா, ஆமாம் நாயகின்னு இதுக்கு முன்னாடி ஒரு சீரியல் பழைய சீரியல், அதுலேயும் அதே கான்செப்ட் தான். கில்மா என்னடா இது, எந்த கதையை பார்த்தாலும் ஒரு பையன் 2 பொண்ணு, அது இல்லை, அது விஜய் டிவியில் அது அந்த கான்செப்ட் போயிடுச்சு. நம்ம சன் தொடரில் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பையனை தாங்க நல்லா லவ் பண்ணுறாங்க, ஒரு பக்கம் கல்யாணம் ஆகிட்டாக்கடா. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க, அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.